சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. ஆதாம் ஆவிக்குரிய மரணத்தை ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளானான். அதே நேரத்துல யூதாஸ் காரியோத்து நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்ட பேதுருவையோ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பேதுருவை கொண்டுதான் ஆலயத்தை அவர் கட்டுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக பேதுருவை எடுத்து பயன்படுத்துகிறார். பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக பேதுருவை எடுத்து பயன்படுத்துகிறார். பேதுருவை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். இன்றைய நாளிலும் நீங்கள் ஏதோ ஒரு பாவத்திலேயோ குறைகளிலையோ அது குற்றத்திலேயோ ஏதோ ஒரு தவறுகளை நீங்க விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அண்டையில போய் நீங்க உண்மையாக மனம் கசந்து அழுவீர்களாக இருந்தால் அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்து உங்களையும் எடுத்து வல்லமையாக அவருடைய ராஜ்யத்துக்காக அவர் பயன்படுத்துவார். இந்த